தமிழிலே சீர்தூக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, எதையுமே நீங்க சீர்தூக்கி பார்க்கணும்பா, நீங்க பாட்டுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீர்தூக்கி பார்த்தல் என்றால் என்ன என்றால், உங்களுக்கு திருக்குறள்லே ஒரு குறள் உங்களுக்கு இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும். "குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்ன்னு" சொல்லுவாங்க. அதாவது நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பொருள். அப்ப சீர்தூக்கி பார்த்தல் என்பது என்னன்னா, ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களில் மேன்மையான குணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அதனோடு நாம் பயணிக்க வேண்டும். இப்ப நல்ல ஆற்றலுள்ளும் தீமை உண்டு என்று ஒரு குறள் இருக்கு. நல்ல ஆற்றலுள்ளும் தீமை உண்டு அவரவர்கள் பண்பறிந்து ஆற்றா கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, எல்லா இடங்களிலும் சில நேரங்கள் நல்லது செய்யும்போது கூட சில கெட்டது வந்துடும், சில கெட்டது கூட நல்லது வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். எனவே இப்ப இந்த மாத்திரைகள்லாம் நீங்க மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடும்போது கூட சைடு எஃபெக்ட்னு சொல்றாங்க. மருந்து ஒரு நோய் குணமாவதற்காக சாப்பிடப்பட வேண்டிய மருந்தாக இருந்தாலும் கூட அந்த குணமாவதில் கூட சில சைடு எஃபெக்ட், அதாவது பக்க விளைவுகள் இருக்கும். அதையும் நம்ம மனசுல வச்சுன்னு சொல்றாங்க. அப்படி மனிதர்களுடைய இயல்பான குணங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் சில சம்பவங்கள் நமக்கு விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது சுற்றமும் நட்பும் கூட அந்த இடத்திலே வந்து சேரும். எனவே அந்த இடங்களில் எல்லாம் நாம் எதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால், சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்படி வந்தால் ஒழிய நாம் வேறு எதையும் நாம் இயல்பாக வாழ முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், சீர்தூக்கி பார்க்கிற பொழுதுதான் தவறுகளை நாம் களைந்து விட்டோ அல்லது தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையோ நாம் மற்றவர்களுக்கோ அல்லது நமக்கோ உருவாக்கி கொள்ள முடியும். எனவே சீர்தூக்கி பார்ப்பது என்பது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் சீர்தூக்கி பார்க்கிற பொழுதுதான் அது தொடர்ந்து பயணிக்கும். தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் சீர்தூக்கி பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.